வணக்கம். நாம் மீண்டும் ஒரு உயிரும் உழவும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஆம், நாம் நமது தாவரங்களுக்கு முறையான பயிற்சிகை முகாமைத்துவ நடவடிக்கைகளை மேற்கொள்வதும் சரியான அளவு போஷணையை பெற்றுக் கொடுப்பதும் முக்கியமாகும். அதன் மூலமே நாம் சிறந்ததொரு அறுவடையை பெற்றுக்கொள்ள முடியும். ஆம், எமது நெற்செய்கைக்கு தற்பொழுது பாரிய அச்சுறுத்தலாக இந்த நெல் மஞ்சளாதல் காணப்படுகின்றது. தற்பொழுது நாட்டின் பல பகுதிகளில் இந்த நெல் மஞ்சளாதல் அவதானிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விடயங்களை தெரிந்து கொள்ள நாம் பத்தலகொட நெல் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி நிலையத்திற்கு வருகை தந்துள்ளோம். வாருங்கள், இந்த நெற்பயிர் மஞ்சளாவதற்கு காரணம் என்ன, அதை எவ்வாறு தடுப்பது என்பது பற்றி தெரிந்து கொள்வோம். தற்பொழுது எமது நாட்டின் பல பகுதிகளில் நெல் மஞ்சளாதல் அவதானிக்கப்பட்டுள்ளது. உதாரணமாக திருகோணமலை, அதேபோல் மொனராகலை, மாதம்பே போன்ற பிரதேசங்கள் ஆகும். நாம் இது பற்றி ஆராய்ந்த போது நாட்டின் ஏனைய பகுதிகளுக்கும் இந்த மஞ்சளாதல் பரவலடைவது அவதானிக்கப்பட்டது. அதனால் நாம் எமது விவசாயிகளையும் இது பற்றி அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நெல் மஞ்சளாதல் ஆனது பல்வேறு காரணங்களினால் ஏற்படலாம். எனவே இதற்கான சிகிச்சைக்கு நெல் மஞ்சளாதலிற்கான சரியான காரணத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் நாம் பயன்படுத்தும் ரசாயனங்களாலோ சிகிச்சை முறைகளாலோ எந்த பயனும் இல்லை. இதனால் சூழலில் ரசாயனம் சேர்வதும் வீண்விரயமாதலுமே ஏற்படும். எனவே நெல் மஞ்சளாதலிற்கான சரியான காரணத்தை இனங்காண்பது முக்கியமாகும். நாம் நெல் மஞ்சளாதலிற்கான காரணங்களை கண்டறிந்துள்ளோம். அவற்றில் ஒன்று முறையற்ற போஷணை முகாமைத்துவம், அதாவது சரியான நேரத்தில் சரியான அளவு பசலை இடாமை. மற்றையது பூச்சி பீடை தாக்கங்கள், பனிப்பூச்சி, பட்டப்புழு தாக்கம் போன்றனவும் நெல் மஞ்சளாவதற்கான காரணங்களாக அமையும். நாம் இவற்றை சரியான முறையில் இனங்கண்டு கொள்ள வேண்டும். அதேபோல் இலை சுருட்டிப்புழு, இலை வெளிரல் போன்றனவும் எமது வயல்களில் அவதானிக்கப்படலாம். எனவே நாம் இவற்றை சரியான முறையில் இனங்கண்டு சரியான கட்டுப்படுத்தல் முறைகளை பின்பற்ற வேண்டும். இவற்றுக்கான பேக்கேஜ்களையும் நாம் பரிந்துரைத்துள்ளோம். அத்தோடு இவற்றுக்கு ரசாயனங்களை பயன்படுத்தும் போது நாம் சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாதவாறு பயன்படுத்த வேண்டும். அது மாத்திரமன்றி பரிந்துரைகளை பின்பற்றாது பசலையிடல் மற்றும் முறையற்றவாறு ரசாயனங்களை கலந்து வயலுக்கு இடுதல் போன்றனவும் வயல் மஞ்சளாவதற்கு காரணமாகும். இதனால் நாம் எமது விவசாயிகளுக்கு கூறுவது, வயல் மஞ்சளாவதற்கான காரணம் என்னவென்ற சரியாக இனங்கண்டு கொள்ள வேண்டும். இதற்காக உதவிகள் தேவைப்பட்டால் எமது நெல் அபிவிருத்தி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தை தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது உங்களது பிரதேச விவசாய போதனாசிரியர் காரியாலயத்தை தொடர்பு கொண்டு வயல் மஞ்சளாவதற்கான சரியான காரணத்தை இனங்கண்டு சரியான கட்டுப்படுத்தல் முறைகளை பின்பற்றுங்கள். நாம் எமது விவசாயிகளின் வயல் நிலங்களை அவதானித்து ஆராய்ந்த போது நெல் மஞ்சளாவதற்கான பல காரணங்களை இனங்கண்டு கொண்டோம். அதில் ஒரு காரணம்தான் போஷணை குறைபாட்டின் காரணமாக நெல் மஞ்சளாதல். அதை நீங்கள் இந்த நெற்தாவரத்தில் இனங்காணலாம். பெரும்பாலான வயல்களில் இது போன்ற மஞ்சளாதலே இனங்காணப்பட்டது. உண்மையில் இந்த மஞ்சளாதலிற்கு காரணங்களை முறையாக இனங்கண்ட பின்னரே நாம் அவற்றுக்கான சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக போஷணை குறைபாடென்றால் அது நைட்ரஜன் குறைபாடாக இருக்கலாம் அல்லது பொட்டாசியம் குறைபாடாக அமையலாம். நைட்ரஜன் குறைபாடென்றால் நாம் அதை எவ்வாறு இனங்காண்பது? நைட்ரஜன் குறைபாட்டின் போது தாவரத்தின் கீழ்ப்பாகத்தில் காணப்படும் இலைகளே முதலில் மஞ்சளாகும். கீழுள்ள இலைகள் முழுவதுமாக ஒரே சீரான மஞ்சள் நிறத்தில் காணப்படும். இந்த நைட்ரஜன் குறைபாடு மிகவும் அதிகமாகும் போதுதான் இளம் இலைகள் மஞ்சளாக ஆரம்பிக்கும்.
இவ்வாறான மஞ்சளாதலை விவசாயிகள் அவதானித்தால் அதற்கு காரணம் நைட்ரஜன் குறைபாடாகும். இதை சரிப்படுத்த விவசாய திணைக்களத்தின் பரிந்துரைக்கமைய நாம் சரியான அளவு யூரியா பசலையை இட வேண்டும். அதேபோல் பொட்டாசியம் குறைபாடு ஏற்படுவதாலும் வயல் மஞ்சளாகலாம். எனவே நாம் இதை எவ்வாறு நைட்ரஜன் குறைபாட்டு மஞ்சளாதலில் இருந்து வேறுபடுத்திக் கொள்வது? பொட்டாசியம் குறைபாட்டின் போது ஏற்படுவது தாவரத்தின் கீழ்ப்பகுதியில் உள்ள இலைகளில் ஆகும். இதில் மஞ்சளாதல் இலையின் நுனியிலேயே முதலில் ஆரம்பிக்கும், பின்னர் இலையில் பரவும். மஞ்சளாகிய பின்னர் முழு இலையும் காய்ந்து போகும். நாம் எமது வயல் பரிசோதனைகளில் இருந்து அறிந்து கொண்டது, எமது விவசாயிகள் நெல் மஞ்சளாவதற்கான சரியான காரணத்தை இனங்காணாது தவறான முறையில் பசலைகளை பிரயோகிக்கின்றனர். மேலும் பல விவசாய ரசாயனங்களையும் விசிறுகின்றனர். இதன் மூலம் வயலின் நிலை மேலும் மோசமடைவதே இடம்பெறுகின்றது. எனவே வயல் மஞ்சளாவதற்கான காரணத்தை முறையாக இனங்காண்பது மிகவும் முக்கியமாகும். எமது விவசாயிகள் அவர்களுக்கு முடியுமான வேளையில் அவர்களிடம் இருக்கும் அளவு பசலையை இடப்பழகியுள்ளனர். அவ்வாறான பழக்கத்தின் காரணமாகத்தான் இவ்வாறான மஞ்சளாதல் ஏற்பட்டுள்ளது. உண்மையில் நாம் சரியான நேரத்தில் விவசாய திணைக்களத்தின் பரிந்துரைக்கமைய பசலை பிரயோகத்தை மேற்கொள்ள வேண்டும். நாம் எவ்வாறு சரியான முறையில் இந்த பசலை பிரயோகத்தை மேற்கொள்வது என பார்ப்போம். எமது விவசாய திணைக்களம் உலர் மற்றும் இடைவளையத்திற்கும் ஈரவளையத்திற்கும் வெவ்வேறான பசலை பிரயோகத்தை பரிந்துரைத்துள்ளது. நாம் உலர் மற்றும் இடைவளையத்தில் 3.5 மாத வர்க்கத்திற்கு ஏக்கர் ஒன்றிற்கு TSP 22 கிலோகிராம், யூரியா பசலை 90 கிலோகிராம் மற்றும் MOP பசலை 24 கிலோகிராம் என்ற ரீதியில் பசலையிட வேண்டும். அதேபோல் ஏனைய வர்க்கங்களிற்கும் இது போலவே பரிந்துரைகளை பின்பற்ற வேண்டும். அதேபோல் நாம் ஈரவளையத்தில் மழை வீழ்ச்சியில் கீழ் பயிரிடும் போது 3.5 மாத வர்க்கம் என்றால் ஏக்கர் ஒன்றிற்கு TSP பசலை 22 கிலோகிராம், யூரியா 40 கிலோகிராம் மற்றும் MOP பசலை 44 கிலோகிராம் இட வேண்டும். இவ்வாறு சரியான முறையில் நாம் பசலை பரிந்துரைகளுக்கு அமைய பசலையை இடுவதன் மூலம் இது போன்ற போசனை குறைபாட்டால் நெல் மஞ்சளாவதை தடுத்து கொள்ளலாம். அத்தோடு யூரியா பசலையிடல் வினைத்திறனை அதிகரிக்க யூரியா இலைவர்ண அட்டையை பயன்படுத்துமாறு விவசாய திணைக்களம் பரிந்துரைக்கின்றது. இதன் மூலம் பயிரிற்கு தேவையான யூரியா அளவை இலகுவாக அறிந்து கொண்டு சரியான அளவில் பசலையிட முடியும். இதன் மூலம் போசனை பற்றாக்குறை ஏற்படுவதும் பசலை வீண் விரயமாகுவதை தடுக்கவும் முடிகின்றது. நாம் பரிசீலித்த சில வயல்களில் இரும்பு நஞ்சாதல் அவதானிக்கப்பட்டது. இந்த இரும்பு நஞ்சாதலும் வயல் மஞ்சளாதலிற்கு காரணமாகும். இதன்போது தாவரத்தின் அடிப்பாகத்தில் காணப்படும் இலைகளில் சிறிய பின்துளைகள் போல் மஞ்சள் நிறத்தில் சிறிய புள்ளிகள் ஏற்பட்டு இலை முழுவதும் பரவும். இவ்வாறான நிலையை நாம் கருக்கப்பட்ட உமியை வயலில் இடுவதன் மூலம் தடுக்கலாம். அது மாத்திரமல்லாது அந்த வயல்களில் மீண்டும் பயிரிடும் போதும் இரும்பு நஞ்சாதலுக்கு எதிர்ப்புடைய வர்க்கம் ஒன்றை பயன்படுத்த வேண்டும். BW 367, BW 372 மற்றும் BW 312 போன்ற வர்க்கங்கள் இரும்பு நஞ்சாதலுக்கு எதிர்ப்பை உடைய வர்க்கங்கள் ஆகும். அது மாத்திரமல்லாது நாம் பயிர் செய்ய முன்னர் மண்ணின் pH பெருமானத்தை அறிந்து அதை சீர் செய்த பின்னரே பயிர் செய்கை நடவடிக்கைகளை ஆரம்பிக்க வேண்டும். அது மாத்திரமன்றி வயலில் நீர் கட்டி பின்னர் நீரை அகற்றுவதன் மூலம் இந்த வயலில் இரும்பு நஞ்சாதலை கட்டுப்படுத்தலாம். இது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டு பயிர்ச்செய்கையை ஆரம்பித்து முறையாக போசனையை முகாமை செய்வதன் மூலம் இது போன்ற நெல்வயல் மஞ்சளாதலை தடுக்க முடியும்.
நெல் மஞ்சளாவதற்கு பாக்டீரியா இலைவளிரல் நோயும் காரணமாகும். இந்த பாக்டீரியா இலைவளிரல் நோய் தாக்கம் 2 தொடக்கம் 4 வாரங்களில் வயல்களில் ஏற்படக்கூடியதொன்றாகும். இந்த நோயின் போது நெல் மஞ்சளாகி வாடிய தோற்றத்தை காட்டும். அதன் பின்னர் தாவரம் இறந்து போகும். இந்த நோய் ஏற்பட்ட தாவரத்தை வயலில் இருந்து அகற்றி மணந்து பார்க்கும் போது ஒரு துர்நாற்றம் வீசுவதை அவதானிக்கலாம். நாம் இந்த தாவரத்தை சுத்தமான நீருள்ள குவளையில் இட்டு பார்க்கும் போது பாக்டீரியா சாறு வெளியேறுவதை அவதானிக்கவும் முடியும். இந்த அறிகுறிகள் மூலம் இந்த மஞ்சளாதலிற்கு காரணம் பாக்டீரியா இலைவளிரல் என அறிந்து கொள்ள முடியும். இந்த நிலையின் போது வயலில் உள்ள நீரை அகற்ற வேண்டும். அகற்றும் நீர் ஏனைய வயலுக்கு செல்லவிடக்கூடாது. இதன் மூலம் நோய்க்கிருமி பரவலாம். இவ்வாறு நீரை அகற்றிய பின்னர் யூரியா பசலை இடாது சிவப்பு தூள் அதாவது MOP பசலை மாத்திரம் இட வேண்டும். அது மாத்திரமின்றி வயலை நீரை அகற்றி 3 நாள் வரை உலர அனுமதிக்க வேண்டும். இவ்வாறான செயற்பாடுகள் மூலம் பாக்டீரியா இலைவளிரல் நோயினால் ஏற்படும் வயல் மஞ்சளாதலை கட்டுப்படுத்தலாம். எமது பத்தலகுட நெற்பயிர் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி நிலையம் மூலம் நாம் பல வயல்களுக்கு சென்று ஆய்வுகளை மேற்கொண்டோம். அதிலிருந்து நாம் அறிந்து கொண்ட விடயம்தான் இந்த வயல் மஞ்சளாவதற்கு பிரதான காரணங்களில் ஒன்றாக இந்த பனிப்பூச்சி தாக்கமும் காரணமாக அமைகின்றது. இதை ஏனைய வயல் மஞ்சளாதலில் இருந்து எவ்வாறு வேறுபடுத்தி அறிவதென்றால், இந்த பூச்சியின் தாக்கம் காரணமாக, அதாவது இளம் இலைகளின் மேற்பரப்பை சுரண்டி சாற்றை உறிஞ்சுவதால் இந்த இலைகள் நீளவாக்கில் சுருளும். இளம் இலைகள் இவ்வாறு சுருண்டு மஞ்சளாகி பின்னர் படிப்படியாக உலரும். பின்னர் முழு வயலும் தாக்கப்படலாம். இதன் மூலம் நாம் இந்த வயலில் மஞ்சளாவதற்கான காரணம் பனிப்பூச்சி தாக்கம் என்பதை அறிந்து கொள்ள முடியும். இவ்வாறு முறையாக இனங்கண்ட பின்னரே நாம் கட்டுப்படுத்தல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இந்த தாக்கத்தை தடுக்க நாம் மிகவும் சிறந்த முறையாக விதை பரிகரணத்தை நாம் பரிந்துரைக்கின்றோம். இது சூழலுக்கு மிக குறைந்த தாக்கம் ஏற்படுத்தும் மிக செலவு குறைந்த கட்டுப்பாட்டு முறையாகும். அதேபோல் வயலில் உள்ள தாவரங்களுக்கு, அதாவது இதுபோன்று தாக்கமடைந்த வயலுக்கு நாம் பரிந்துரைக்கப்பட்ட விவசாய ரசாயனங்களை பயன்படுத்தி தாக்கத்தை கட்டுப்படுத்தலாம். இவ்வாறு முறையாக தாக்கத்தை இனங்கண்டு முறையாக சிகிச்சை அளிப்பதன் மூலம் சிறந்த நிலைக்கு வயலை கொண்டு செல்ல முடியும். நெமட்டோ தாக்கமும் நெல் வயல் மஞ்சளாவதற்கான காரணம் உண்டாகும். விசேடமான இந்த தாக்கம் காரணமாக தாவரம் போஷணை குறைபாட்டிற்கு உள்ளாகும். இதனால் தாவரம் அதிகமாக பாதிப்புக்குள்ளாகும். எனவே இதன் தாக்கத்தை ஆரம்பத்திலேயே இனங்காண்பது அவசியமாகும். இந்த தாக்கத்தின் போது வயலின் இடையிடையே தாவரங்கள் காய்ந்து போவதை அவதானிக்க முடியும். இதன் போது நாம் தாவரத்தை வயலிலிருந்து அகற்றி அதன் வேரை அவதானிக்கும் போது அதன் வேர்முனைகள் பொக்கிமட்டையின் முனை போல் வளைந்து காணப்படும். இதை கட்டுப்படுத்த நாம் பல ரசாயனமின்றிய முறைகளை பரிந்துரைத்துள்ளோம். நீங்கள் ரசாயன முறையை பயன்படுத்தினால் முறையான வழிகாட்டல்களுடன் பரிந்துரைக்கப்பட்ட ரசாயனங்களை பயன்படுத்துங்கள். இவ்வாறான நெல் மஞ்சளாதல் நிலையினை நீங்கள் சரியாக இனங்கண்டு முறையாக கட்டுப்படுத்தல் நடவடிக்கைகளை மேற்கொண்டால் நீங்கள் இந்த சிறுபோகத்தை வெற்றி கொள்ளலாம். உங்களது நெல் வயலிலும் இதுபோன்ற மஞ்சளாதல் தாக்கம் ஏற்பட்டிருந்தால் அது தொடர்பாக உங்களது பகுதி விவசாய போதனாசிரியரை தொடர்பு கொண்டு உதவிகளை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லது 1920 விவசாய ஆலோசனை சேவையை தொடர்பு கொள்ளுங்கள். மேலதிக விவரங்களை நெல்லாராய்ச்சி அபிவிருத்தி நிலையத்தை தொடர்பு கொண்டும் பெற்றுக்கொள்ளலாம். மீண்டும் இதுபோன்ற பயனுள்ளதொரு நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் சந்திப்போம். வரும் வாரம் மகிழ்ச்சிகரமானதாக அமையட்டும். நன்றி.